அதில் சில கதாநாயகர்கள் நீயே ஆடுற, நானே பாட்டு எழுதுகிறேன், அதுக்கு பேர் கவர்கானா நோயின்னு பேரான். இறந்து கிடக்கிற ஒரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு சில பேர் வித்தியாசமாக அழுவாங்க, என் உயிரை எடுத்துக்கிட்டு இந்த உயிரை விட்டுருக்க கூடாதா அப்படின்னு. உடனே எமன் தோன்றி ஒரு நாள் கடாசன் காப்பி குடிச்சிட்டு கீழே கிளாஸை வச்சாருங்க. அந்த கிளாஸில் நானும் காப்பி குடித்தேன். இப்போ சஷ்டி சிஸ்டர் இது நான் வகுப்பில் சொல்லி கொடுத்தப்ப ஒரு பையன் எழுந்திரிச்சு, ஏன் பிரதருக்கு உதவ மாட்டாரா அப்படின்னு கேட்டான். இப்போ கேட்குதுங்களா? இப்போ இந்நேரம் வரைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தீங்க. ஆனால் உங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? எல்லாம் வல்ல இறையருளை போற்றி உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் இங்கா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. இது கம்பனுடைய வாழ்த்து பாட்டு. இந்த உலகத்தை, பிரபஞ்சங்களை யார் உருவாக்கி காத்து ரட்சிக்கின்றார்களோ அவரே தலைவர். அவருடைய திருவடிகளை வணங்குகிறோம். இந்த இடத்துல எந்த கடவுள் இல்லைங்க, எல்லா கடவுளருக்குமான பாடல் இந்த பாடல். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ ஒரு பாட்டு, அந்த கடவுள் வாழ்த்து பிரார்த்தனை நடக்கிறப்ப, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநெறி என்பார், அரண் அரி என்பார் சில பேர்கள் அப்படின்னு ஒரு பாட்டை எல்லாருமா சேர்ந்து பாடுவோம். அப்படிப்பட்ட அந்த நல்ல எல்லா மதங்களும் எல்லா இறைவனும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் எது என்று கேட்டால், இந்த அற்புதமான கலைக்காவேரி என்கின்ற இந்த பெருமையுடைய கல்வி ஆலயம்தான். இந்த கல்வி ஆலயம் திருச்சி மலைக்கோட்டையைப் போல இந்த மாநகரத்தினுடைய பெருமைகளில் ஒன்று. இங்கிருந்து வருகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தனி மரியாதை உலகமெங்கும் காத்திருக்கிறதை நான் அறிவேன். அத்தகைய பெருமை மிகுந்த இந்த கலைக்காவிரி அரங்கில் நகைச்சுவை மன்றத்தார், நான் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கியிருக்கிறேன். மதுரையில் தொடங்கி எனக்கு தெரிந்து எங்களையும் தொடர்ந்து தாண்டியும் விடுவார்களோ என்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிற மன்றம் என்றால் திருச்சி நகைச்சுவை மன்றம்தான். சில நேரங்களில் இவங்க கூட்டு வர்ற சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் போய் கூட்டிகிட்டு போவோம். அப்படி அதற்கு காரணம் ஐயா, அதனுடைய பொருளாளர் பாலசுப்ரமணியன், அதனுடைய செயலாளர், நிரந்தர செயலாளர். இப்போ வெள்ளி விழா கொண்டாடியாச்சு. அதோடு மட்டும் இல்லை, இன்னும் பொன் விழாவுக்கும் சொல்லியிருக்கேன், என்கிட்ட டேட்டு வாங்கியிருக்காரு. அத்தகைய பெருமை மிகுந்த சிவகுருநாதன் என்னுடைய மாணவ நண்பர். என்கிட்ட இதழியல் படித்தாருங்க, ஜேர்னலிசம் பயின்றார். எப்பவும் போல் வந்து காலை தொட்டு வணங்கினார். இன்றைக்கி நான் காரில் இருந்து இறங்குவோம். நான் இங்கே சொன்னேன், வயசான காலத்தில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னேன். ஏன்னா இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. அப்படி கொஞ்சம் யோசிச்சார்ல, என்னையே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சரியாயிட்டார். ஒன்றும் இல்லை, அந்த பணிவு தான் அவரை இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குது, இன்னும் கொண்டு வரோம். பணியுமாம் என்றும் பெருமை, அதுதான் திருவள்ளுவருடைய வார்த்தை. அத்தகைய பெருமை மிகுந்த நகைச்சுவை மன்றத்தை சேர்ந்த பெருமக்கள் கவியரசருடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி, அதுவும் இயேசுகாவியம் பாடிய இடம், இயேசுகாவியம் பாடியதோடு மட்டுமில்லை, வெளியிட்டது அவர் குற்றாலத்தில் இருந்து அதை ஏற்றினாலும் கூட
இந்த மண் தான் அவருக்கு அந்த பொறியை தந்தது. அதுதான் பெரிய சிறப்பு. அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு படத்தில் கூட அவர் எழுதின பாட்டில் ஒரு வரி ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா வரியுமே நல்லா தான் இருக்கும். ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே அப்படிம்பார். அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது அவன் அடித்தது ஆணிதான், ஆனால் அவர் விதைத்தது என்ன அப்படின்னா அன்பு தான். மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்வார், இயேசு அவர்களுடைய அந்த தலையில் முள் இதை அமுக்கி வச்சாங்களாம், முள் கிரீடத்தை. இதோ யூதர்களின் பேரரசன் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சவுக்கால் அடித்து அந்த சிலுவையை கொடுத்து அப்படி முள்ளை அப்படிச்சு அமுக்குனாங்களாம். அதை மேத்தா சொல்கிறாரு, எத்தனை அழகிய காட்சி, இவர்கள் முள் விதைக்கிறார்கள், ரோஜா மலர்கிறது அப்படிங்கிறார். அந்த ரத்தம் வருது இல்லையா, இவர்கள் முள் விதைக்கிறார்கள், அங்கே ரோஜா மலர்கிறது. எதையும் கவிஞர்கள் எப்படி சொல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய இந்த விழாவை இங்கு சிறப்பாக கொண்டாடுகின்ற நகைச்சுவை மன்றத்தார், அதே போல் எல்லா வகையிலும் ஏதோ ஒரு தொடர்பினை உடைய பெருமக்கள் இன்று தலைமையேற்றுக்கின்ற ஐயா திருமிகு குவாலிட்டி ஷட்டர்ஸினுடைய மேலாண்மை இயக்குனர் ஆதப்பன் சுந்தரம் அவர்கள், அவர் நான் பிறந்த ஊரே சிறுகுடல்பட்டி தான் சொன்ன உடனே ஒரு இரத்த சம்பந்தம் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் இருந்தது. அத்தகைய தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கிற ஐயா திருமிகு ஆதப்பன் சுந்தரம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்தை, நான் வணக்கத்தை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே வந்து வாழ்த்துறை வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்ற பெருமக்கள், குறிப்பாக நம்முடைய வணக்கத்திற்குரிய இந்த கல்வி ஆலயத்தினுடைய நிர்வாக இயக்குனர், செயலர் மற்றும் அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றதோடு வாழ்த்துறை வழங்க வந்து ஒரு 2 வரி பாடலிலே நம்மையெல்லாம் ஈர்த்த அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குரலே நம்மளை ஈர்த்தது. அப்படியே ஐயா திருமிகு லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் அத்தனை பெருமை. அந்த ஐயா அருமையாக பாடுனீங்கன்னு சொன்னேன். இசைக்கல்லூரிக்கு நான் வந்து பொறுப்பில் இருக்கப்ப பாடல் தெரியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஞான சம்பந்தன்னு பேர் வச்சுருக்கேன், பாட்டுக்கிட்டலாம் ஒன்றும் வராது, இருக்கட்டும் அதெல்லாம் கடவுள் தந்த ஒரு வரனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 குரலில் இருந்தக்கூடிய காந்த சக்தி நம்ம ஈர்த்தது. அவரோட பேசிக்கிட்டு இருக்கிற நேரமெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு ஈர்ப்பு, காந்தம் ஈர்ப்பதை போல் இருந்தது. அன்புதான் முதலீடு, வேறொன்றும் இல்லை என்பதை போல ஐயா அவர்களையும் நாங்கள் வணங்கி, காவல்துறையினுடைய மேலாளர் அதிகாரி கோவிந்தசாமி அவர்கள், அவர் அந்த தொடர்பு சொன்னார் பாருங்க. அதாவது இப்போ வந்தவரா, இவர் ஒரு அறிவிப்பு சொன்ன பிறகு வந்தவர், லேட்டஸ்ட்டாக வந்திருக்கார் யாரோ. ஏன்னா இவர் முதல்ல சொல்லிட்டார் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கன்னு. எனக்கு சொல்லலைன்னு ஒருத்தர் இப்போ எனக்கு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டக்கூடாதுல்ல. அதனால் கொஞ்ச நேரம் அனுப்பிச்சி வச்சுக்கங்க. அதை காட்டிலும் சுவையான விஷயங்களை நாங்கள் தருவோம்னு நம்புகிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர்கள் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் சொல்லுகிற போது, அவர் முதல்ல போய் பார்த்த அந்த ஊரும் இல்லை, இதில் எல்லாத்துக்கும் 1 நிமிடம் 2 நிமிடம் போட்டிருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2 நிமிடம் கொடுத்து அது ஓடிக்கிட்டு இருக்க என்னமோ அப்படின்னு. இல்லை சரி. அவர்கள் அந்த சிறுகூடல்பட்டியில் அந்த பெயர் பலகை வைத்தது சொன்னாங்க. உண்மையாக பெருமையாக இருந்தது. நீங்கள் போட்ட விதை இன்றைக்கி அங்கே அந்த பெரிய ஆர்ச் தனியாக பண்ணியிருப்பாங்க நகரத்தார் பெருமக்கள். அந்த ஆன்மீக திருப்பணிக்காக தங்களுடைய
செல்வத்தை வாரி இருக்கக்கூடிய வள்ளல்கள் அவர்கள். அத்தகைய பெருமை மிகுந்தவர்கள். அங்கே அந்த அந்த அவருடைய பெயர் பலகையை பொறிச்சிருந்தது. இது எப்போவுமே நல்லதுங்க. இது தெரியாமல் கடந்து போயிடக்கூடாது. நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது நயகரா ஃபால்ஸை நோக்கி போகிறப்ப ஒரு ஒரு பெயர் பலகை போர்டு பார்த்தேன். என்ன அப்படின்னா, கடலும் கிழவனுங்கிற ஒரு நூல், உலக புகழ்பெற்ற நூல், சி அண்ட் த ஓல்டு மேன். அந்த நாவல் நோபல் பரிசு பெற்றது, படம் எடுத்த பிறகு ஆஸ்கார் விருது பெற்றது, எல்லா விருதுகளையும் பெற்ற அந்த காவியத்தை படைத்த அந்த எழுத்தாளர் பிறந்த ஊர் இங்கேருந்து 40 கிலோமீட்டர். பாருங்கள், 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர் பிறந்த ஊருக்கு போகும் வழின்னு காட்டுறாங்க. பிறந்த ஊரில் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, போகும் வழின்னு காட்டுறாங்க. நான் எங்கூட வந்த ஓட்டுநர்கிட்ட சொன்னேன், அந்த ஊருக்கு போயிட்டு போகலாமான்னு. இல்லை, நம்ம இரவு அங்கே போக வேண்டியிருக்கு, அதனால் நம்ம போயிடுவோம், இன்னொரு முறை வந்து பாருங்கன்னாரு. அதுபோல் நீங்கள் அதை செய்துவிட்டு வந்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்விலே நன்றியுரை கூற இருக்கின்ற திருமிகு சீதாராமன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, வருகை தந்திருக்கிற நகைச்சுவை மன்றத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்கள், கலைக்காவேரி குடும்பத்தினுடைய மாணவ செல்வங்கள், மேலே கேட்கலைங்களா? பேசுகிறது கேட்குதா? இப்போ கேட்குதுங்களா? இப்போ இந்நேரம் வரைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தீங்க. ஆனால் உங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? இந்த சில பேர் பட்டாணி பொரியல் வாங்கிட்டு வந்து அவங்க பேசிட்டு போகிறாங்க, விட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சொன்னீங்கல்ல, உடனே மாற்றி கொடுத்தது சாதாரணம் இல்லை. உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இப்படியான அரங்கம் கிடைக்காதுங்க. முதல்ல அரங்கம் சிறப்பாக இருந்தால் தான், அரங்கம் ஒளிபெருக்கி ரெண்டும் சிறப்பாக இருந்தால் தான் கூட்டம் வெற்றி பெறும். பல லட்சம் செலவழித்து எல்லாம் பண்ணிவிட்டு, அதுவும் ஒருத்தவங்களாம் சொல்லுவாங்க, 3 கிலோமீட்டருக்கு டியூப்லைட் போட்டோம் அப்படிம்பாங்க. 3 கிலோமீட்டர் டியூப்லைட் போட்டு என்ன செய்ய? அரங்கம் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். நல்ல எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லி, இன்றைக்கு இது பட்டிமன்றமானு கேட்டால் இல்லை, வழக்காடு மன்றமானு கேட்டால் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னா, இது ஒரு புகழ் கூட்டம். கண்ணதாசனை படித்த, கண்ணதாசன் தான் எங்களை வழிநடத்தினார்னு அந்த தத்துவ வரிகளை எல்லாம் சொன்னாங்க. நல்ல பாடல்கள், நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அது ஒரு பொற்காலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடியும் திரைப்பட கவிஞர்கள் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. மீனலோஜனி மணாலா தாண்டவமாடும் சபாபதேன்னு ஒரு பாட்டு பாடினப்ப நான் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு வர்றேன். அந்த ஓட்டுநர் சொன்னார், ஒரு தமிழ் பாட்டு போடலாமே அப்படின்னு. ஏய், தமிழ் பாட்டு தாயா? யார்? தியாகராஜ பாதருடைய பாட்டு. ஆனால் அது வடமொழி சொற்களாக இருந்ததுனால அவருக்கு புரியல. மீனலோசனி மணாலா தாண்டவமாடும் சபாபதே, மீன் போன்ற கண்களை உடைய பெண்ணே, அவனுடைய கணவனாகிய உன்னை நான் பாடுகின்றேன் அப்படின்னு பாட்டு. அது ஒரு காலம். அப்புறம் இப்போ நம்ம பேரம்பேத்திகள் பிள்ளைகள் இருக்கிற காலம். அது பிற மொழியினால் புரியல. இது என்ன மொழின்னே தெரியல இப்போ இருக்கக்கூடியது. ஏன்னா முந்தியெல்லாம் கவிஞர்கள் இருந்து பாட்டு எழுதுனாங்க. இப்போ அந்த சிரமத்தை அந்த இசையமைப்பாளர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானே எழுதுவேன், நானே பாடுவேன், நானே அந்த ஆடுவேன். அதில் சில கதாநாயகர்கள் நீயே ஆடுற, நானே பாட்டு எழுதுகிறேன், நானே பாடுறேன், நானே ஆடுறேன். இது இன்னைக்கு. கவிதை தெரிந்தவர்கள் கவிதை எழுத வேண்டும், பாடத் தெரிந்தவர்கள் பாட வேண்டும்.
வாயசைக்கு தெரிஞ்சால் தாங்க பாட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அம்பிகாபதின்னு ஒரு படம் 2 முறை எடுக்கப்பட்டது. தியாகராஜ பகதூர் காலத்தில் ஒன்று, பின்னாடி சிவாஜி கணேசன் அவருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது. அதில் 100 பாடல் பாடணும், காமச்சுவை இல்லாமல் 100 பாட்டு பாடணும்னு குலோத்துங்க சோழன் ஆணையிடுவான். அப்போ சிந்தனை செய் மனமே தினமே அப்படின்னு அந்த பாட்டை அவர் எழுதி கொடுத்தவர் வந்து கேடி சந்தானம்னு ஒருத்தர். எல்லா படத்துலேயும் அப்பாவெல்லாம் அவர் என்ன பொருத்தம்னு பாட்டில் நடுவில் வந்துட்டு போவார்ல, அவர் பேர் கேடி சந்தானம். அந்த பாட்டு அவர் எழுதுனது பெருசு இல்லைங்க, அது பல வகையான ராகங்களை உடைய பாட்டு. அந்த பாட்டு அதில் அதை பாடின டிஎம்எஸ் பாடினது பெருசு இல்லைங்க, அதுக்கு வாயசைப்பார் பாருங்க சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த நரம்பெல்லாம் புடைக்குங்க, வாயசைக்கிறதுக்கு நரம்பு புடைக்க வேண்டியதில்லை. ஆனால் அப்படியான அந்த தத்தகாரத்தோடு பாடுற அந்த பாட்டை பார்த்தா நம்ம அசந்து போவோம். அப்படி இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்து போட்டு பாருங்களேன். அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, அந்தகன்னா யமன். அவன் வர்றப்ப யார், இப்போ சில வீடுகளில் அந்த இறந்து கிடக்கிற ஒரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு சில பேர் வித்தியாசமாக அழுவாங்க, என் உயிரை எடுத்துக்கிட்டு இந்த உயிரை விட்டுருக்கக்கூடாதா அப்படின்னு. உடனே எமன் தோன்றி சரி வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோன்னு சொல்லட்டும். ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் பாட்டுக்கு அவர் சொல்ல மாட்டாருங்கிறதுனால தான் நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டுறோம். இப்போ அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, யாரும் இல்லை. இதுக்கு அந்த வாயசக்கரைய முறை இருக்கு பாருங்க, அடையாப்பா. இதெல்லாம் இந்த பொற்காலத்தை நமக்கு உருவாக்கி தந்த பெருமை கண்ணதாசனுக்கு தானங்க உண்டு. அந்த படத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே நான் வந்து உங்கள் பாட்டில் தலையிட மாட்டேன், நீங்கள் பாட்டில் பேசலாம். ஏன்னா அந்த படத்தை எடுத்த ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸில் இவருக்கு சகோதரர் முறை தான். அவங்க போய் கேட்குறாரு, நான் பாட்டு எழுதல இந்த படத்தில் அப்படின்னு கேட்டார் கண்ணதாசன். இது இந்த வேறு நீ சும்மாரு, இது வந்து பெரிய படம், வரலாற்று படம், அதோட கதாநாயகி யார் தெரியுமா, கதாநாயகனை கூட சொல்லலைங்க, கதாநாயகி யார் தெரியுமா, அஷ்டாவதானி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அஷ்டாவதானியில் இல்லைங்க தசாவதானி. இன்னும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டால் பி பானுமதிங்கிற அற்புதமான நடிகை. ஆடத் தெரியும், பாடத் தெரியும், நடிக்க தெரியும், திரைக்கதை எழுத தெரியும். அவங்க கதை எழுதி தெலுங்கில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது. தெலுங்கில் அத்தகாரு அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அதே போல் அவர்கள் வந்து கதை வசனம் இயக்கம் என்று எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்ணதாசன் கூப்பிட்டு அவங்க அண்ணன் சொன்னாரா, அந்த அம்மாட்ட போய் கேளு, அந்த அம்மா பாட்டு எழுத சொன்னால் பாட்டு சொல்ல அப்படின்னு. இவர் நேராக போயிட்டாராம் கண்ணதாசன். அந்த அம்மா வந்துட்டுனா யாருன்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் தான் கண்ணதாசன். அவன் என்ன செய்யணும், இல்லை பாட்டு எழுத உங்களை கேட்டுற சொன்னாங்க. உங்களுக்கு எழுத தெரியுமான்னு இருக்க அந்த அம்மா. அது யாரை பற்றியும் கவலைப்படாது. மிஸ்டர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறீங்க, அப்படி தான் பேசும். நாடோடி மன்னனில் சண்டை காட்சியில் நம்பியார் எம்ஜிஆர் சண்டை போட்டிருக்காங்க, இவங்களை கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த அம்மா கூப்பிட்டு எம்ஜிஆரை கூப்பிட்டு அவுத்து விட்டுட்டாலும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, என் கையை கட்டி வச்சுட்டா சண்டை போடணும், அவுத்து விட்டாலும் நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன், ஓட மாட்டேன் அப்படின்னு. இப்போ பாட்டு எழுதணுமா, ஆமாம் சரி, என்னைக்கு எழுதிட்டு வருவீங்கன்னு. இப்போவே எழுதுவேன். இப்போ எழுதுவீங்களா, ஒரு ஜம்மு காலத்து வரைக்கும் சொல்லி உட்காந்துக்கிட்டு இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சொன்ன உடனே பாட்டை இப்போ கவிதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியில மானே, காவியமோ ஓவியமோ கண்ணியில மானே. இந்த பாட்டை கேட்டுகிட்டே இருந்த இந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போச்சுங்க. அந்த இசை வேகத்துக்கு வரிகள் வந்துக்கிட்டே இருக்குது, ஏற்கனவே எழுதி வச்ச மாதிரி இருக்குது. அதில் ஒரு வரி என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த அம்மா பேர் வர்ற மாதிரி சேர்த்து விட்டார். மாறி வரும் பானுமதி அப்படின்னு போட்டார். மாறி வரும் பானுமதி வானகத்து மீனே அப்படின்னு போட்டார். பானுன்னா சூரியன்,
மதினா சந்திரன், மாறி வரும் பானுமதி வானகத்து மீனே அப்படின்னு நம்ம நிமிர்ந்து உட்காந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, அந்த ஒரு பாட்டு தான் படத்தில் கதாநாயகனும் பாடுவார், கதாநாயகியும் பாடுவாங்க. அந்த அம்மாவே பாடினாங்க. கதாசனுக்கு அந்த பெருமை உண்டு. இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ யூடியூப் வந்த பிறகு என்னென்னா, கண்ணதாசனுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் பல பேர் பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு கேஸ் போடணும், இனிமேல் நீ வாயை திறந்து பேசக்கூடாது அப்படின்னு. ஒரு நாள் கண்ணதாசன் காப்பி குடிச்சிட்டு கீழே கிளாஸை வச்சாரு. அந்த கிளாஸில் நானும் காப்பி குடித்தேன். இது ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நான் கொஞ்சம் மரியாதையாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போ இதெல்லாம் வரலாற்று செய்தின்னு சொன்னால் என்ன செய்யறது? தமிழ் உலகத்தில் கவியரசராக, அரசவை கவிஞராக, அதுதான் உண்மை, அரசவை கவிஞராக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் 54 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான செய்திகளை உள்வாங்கி கஷ்டப்பட்டு அவர் நமக்கு தந்துட்டு போனார். கடுமையான துன்பங்களை ஏற்றவர்களால் தாங்க சில வரிகளை கொண்டு வந்து கொடுக்க முடியும். நினச்சி பாருங்க, உற்சாகமாக ஒரு பாட்டு, கவலையாக அதை தேற்ற ஒரு பாட்டு, குடும்பத்தோடு உட்கார்ந்து கேட்கணுமா ஒரு பாட்டு என்று யார் யார் அந்த காலத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருந்தாங்க அவங்க எல்லாரும் கண்ணதாசனுடைய பாட்டு இருக்கான்னு கேட்டுட்டு அவர்கள் நடிக்க வந்தாங்கன்னா, அத்தகைய பெருமை மிகுந்த அவரை பற்றி இன்றைக்கு 4 பெருமக்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையே வித்தியாசமான பார்வையாக அமைத்திருக்கிறார்கள். அதில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எப்படி வாழ்கிறார், இன்றும் வாழ்கிறார் நமக்கு தெரியும். இலக்கிய வரிகளாக, தத்துவ நெறிகளாக, காதல் மொழிகளாக, வாழ்வியல் வழிகளாக, இதுவே கவிதையாக இருக்கியா. உண்மையிலேயே நல்ல வேளை கையில் வச்சு வாசித்தேன், இல்லாட்டி மறந்து போயிடும் அதுக்காக. ஏன்னா மேலே ரெண்டும் வரிகளாக நெறிகளாக, அது ஒரு எதுகை. கீழே ரெண்டும் மொழிகளாக வழிகளாக, இது ஒரு எதுகை. எதுகை மோனைன்னா ஒன்றும் பயந்துடாதீங்க. அதாவது இந்த முதல் எழுத்த அடுத்த எழுத்தும் சேர்ந்து வர்ற மாதிரி இருந்தால் அது எதுகை. மோனைன்னா ஒன்றாவது சீரும் 3வது சீரும் வந்ததுன்னா மோனை. எளிமையாக சொல்கிறேனே, சஷ்டியை நோக்க சரவண பவனார், சஷ்டியை நோக்க சரவணன், இங்கே சா அங்கே சா, சரியா? இது மோனை. அடுத்த வரி சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். இப்போ சஷ்டி சிஸ்டர், இது நான் வகுப்பில் சொல்லி கொடுத்தப்ப ஒரு பையன் எழுந்திரிச்சு, ஏன் பிரதருக்கு உதவ மாட்டாரா அப்படின்னு கேட்டான். ஏய், இது சிரேஷ்டருங்கிற வார்த்தைடா, உட்காரு பேசாமல், பாதியை புரிஞ்சுக்கிட்டு கேட்காத. சிரேஷ்டர்னா வல்லவர்கள், நல்லவர்கள். இது எதுக மோனை அது மாதிரி. இது என்னென்னா லேசாக தெரிஞ்சால், இந்த பாருங்க, கண்ணதாசனை ரசிக்கணும்னா வெறும் ஓசைக்காக ரசிக்கக்கூடாதுங்க. இதில் வரக்கூடிய அந்த வரிகளும் பொருளும் தெரிஞ்சு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஹிந்தி பாட்டு முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப கல்யாண வீடுதோடு ஹிந்தி பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மேடை கச்சேரியில் சில பேர் வந்து மேரே சப்புனாக்கி ராணி கேப்பு ஆயக்கிது அப்படின்னு, அது என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் உட்காந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருப்போம் எல்லாம். இப்படி இருந்த இந்த தமிழ்நாட்டில் நல்ல வேளை ஒரு ராஜா வந்தார், இளையராஜா வந்து அதை மாற்றி அந்த இந்திய ஆட்டில் கூட்டு வந்து தமிழில் படம் வச்சார். அது சாதாரணம் இல்லை. இப்போ இந்த மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கவியரசர் போன்றவர்களுடைய சிறப்புத்தான். அதனால் இலக்கிய வரிகளாக என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய வாசிடுறேன், அப்புறம் சொல்லிடலாம். இலக்கிய வரிகளாக என்று பேசுவதற்காக வருகின்றக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், மிக அருமையான குரலோடு பாடக்கூடிய பெருமையுடையவர்,
ஒரு நெறியோடு முறையோடு எங்கே வேணாலும் எது வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் தனக்கென ஒரு முறையை வைத்துக்கொண்டு வாழ்கின்ற பேராசிரியை உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, தமிழ்துறை தலைவர், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்து தத்துவ நெறிகளாக என்று பேசுவதற்காக நம்முடைய தேசிய கல்லூரியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர் எப்படின்னா வாழ்க வளமுடன் என்கின்ற அந்த மந்திர சொற்களை நமக்கு வழங்கிய வேதாத்திரி மகரிஷி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்று மிகச்சிறப்பாக தமிழ்நாடு தோறும் உலகமெங்கும் சென்று பயணித்து கொண்டிருக்கிற நல்ல பேச்சாளர், திருச்சியினுடைய அருமையான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் திரு நீலகண்டன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்தவர் நம்ம கதாநாயகன், நம்மளையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய பெருமை மிகுந்தவர். அவர் எல்லாமே படிச்சிருக்காரு. அவர் படித்ததெல்லாம் சொல்ல முடியாது, அப்புறமேல் சொல்கிறேன் நான். வாங்க, சிவகுருநாதன் அவர்கள் சட்டம் படிச்சிருக்காருங்க. 2 மாதத்தில் வழக்கறிஞராக இருக்கார். போர்டு போட்டோடனே எல்லாம் போய் பார்த்துருங்க. இல்லை, மாலை போடுறதுக்காக, நம்ம ஒன்றும் இல்லை. அப்படி நம்முடைய ரயில்வே துறையில் பணியாற்றி இப்போது நகைச்சுவை மன்றத்தையும் வெள்ளி விழா காண வைத்து மேடை பேச்சுகளிலும் தனக்கு ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்டு மற்றவர்களையும் கரம் பிடித்து அழைத்து செல்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு. அத்தோடு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்னென்னா, போன வாரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் வணக்கத்துக்குரிய திருமிகு ரவி அவர்கள், ரவி அவர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் தமிழ் சேவை செய்த கவிஞர்கள், பேச்சாளர்கள் போன்ற பெருமக்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அதிலே நானும் விருது பெற்றேன் என்பதை காட்டிலும் என் மாணவரும் விருது பெற்றார் என்பதுதான் பெரிய சிறப்பு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இவர்களோடு பேசுவதற்காக, இவங்க எல்லாருமே உள்ளூர் பேச்சாளர்கள். புதிதாக வந்திருப்பவர்னா அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, கேரள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படிக்கும்போது அதில் முதல் மதிப்பெண் பெற்று தங்கப்பதக்கத்தை வென்ற பேராசிரியை, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவங்களை ஒரு பட்டிமன்றத்தில் இவங்க பாடுறதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு பாடுறவங்கள பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும். வேறு வழி என்ன செய்யறது? பொறாமைன்னா ஒன்றும் இல்லைங்க. அவன் என்னன்னா இப்படி பாட முடியலைங்கிறது தான். ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்காக காரில் போகிறாங்க. அப்போ அந்த கார் ஓட்டி அவசரமாக போகணும், மேடையில் அண்ணாவை கூப்பிட்டு போகணுங்கிறதுக்காக வேகமாக ஓட்டுறாரு. முன்னாடி போகிற ஒரு மாட்டு வண்டி விலகவே மாட்டேங்குது. மாட்டு வண்டிக்காரரு இந்த டிரைவர் ஹார்ன் அடிச்சு பார்க்குறாரு. கூட்டத்துக்காக அண்ணா வரணும், மக்கள் காத்திருக்காங்க. அவர் பேசாமல் வண்டியை விட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கார். இந்த டிரைவர் என்ன பண்ணார், சடார்னு அப்படி ஒரு ஓரமாக திருப்பி அப்படி போய் வண்டியில் இருந்து அப்படி போகுமே அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆள் ஒரு கடுமையான வார்த்தையில் திட்டிவிட்டான். இந்த டிரைவர் சரக்குன்னு பிரேக் போட்டு இறங்க போனார். அண்ணா கேட்டார், எதுக்கு அப்படின்னாரு. அவன் என்ன திட்டுறான் பாருங்க அப்படின்னு. ஏன் திட்டுறான் சொல்லு அப்படின்னு. இல்லை, நம்ம முந்திட்டோம்னு, அவ்வளோதான். அவன் ஏன் திட்டுறான் தெரியுமா? நம்ம வேகத்துக்கு அவனால் வர முடியலைங்கிற கோபத்தில் தான் திட்டுறான். இந்த வர உடனே அவனுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, வா போவோம், வேலையில் கிளம்பு, இவ்வளோதான். நம்ம வேகத்துக்கு வரணும், அதுதான் முக்கியம். நல்ல அருமையான குரலுக்கு சொந்தக்காரர்கள் இங்கே இருக்காங்க. நல்லா பாடுவாங்க, பேசுவாங்க. இந்த 4 செய்திகளை அடிப்படையாக கொண்டு உண்மையாக சொல்வதாக இருந்தால் கண்ணாசனுடைய இந்த பெருமைகளையெல்லாம் சொல்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள், வருடங்கள் ஆகலாம். இருந்தாலும்
நம்மால் முடிந்த அளவு பார்க்கடலை பூனை நக்கி குடிக்க முடியுமா என்று ஏங்கி நின்ற கம்பனை போல கண்ணதாசன் என்கின்ற அந்த பார்க்கடலை பார்க்கத்தானே முடியும் எங்களால் என்று நினைக்கக்கூடிய நிலையில் பேச வந்திருக்கிறார்கள். அவர்கள் இதில் முதலில் நீலகண்டன் அவர்களும், அவரைத் தொடர்ந்து ஸ்ரீமதி அவர்களும், பின்னர் சிவகுருநாதன் அவர்களும், நிறைவாக விஜயசுந்தரி அவர்களும் பேசுவார்கள். ஒவ்வொருவருக்கும் இப்போ தலைப்பு சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தியாச்சு. நேரமும் சொல்லிடுறோம். 15 மணித்துளிகள் நீங்கள் பேசலாம். மணி இருக்கா? எதை தட்ட? இப்படி தட்டவா? சரி. பெல் இருந்தால் பெல் இருக்குங்க ஆஃபீஸில் இருக்கு. நான் போய் இப்போ மேடைகளில் பெல்லு வேணும்னு கேட்பேன். அது எதுக்குன்னா மணிக்காகத்தானே வந்திருக்கோம் அப்படிம்பேன். ரொம்ப பேருக்கு புரியல. இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் ஸ்லேடைன்னு பேர், சரிங்களா? என்ன வேணாலும் சொல்லுன்னு உட்காந்துருக்கக்கூடாது. இங்கே வருங்க, சமீப காலத்தில் இப்போ இவர் அறிமுகப்படுத்தினாரில் ஒரு மாணவர் வந்து அவர் முதல் பரிசு வாங்க. முந்தியெல்லாம் என்ன பெருமை, எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ அது இல்லைன்னு சொன்னா தான் பெருமை. ஒருத்தர் முன்னுக்கு வர்றதா இருந்தால் அது ரெண்டும் இருக்கப்படாது. சமீப காலமாக டிவி பார்த்து இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தொண்டை சரியில்லை. டிவி பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா, கூட்டங்களுக்கு போய் பழக்கப்பட்டிருந்த காலத்தில் முகத்தில் சிரிப்பும் வாயில் புன்னகையும் கைதட்டுற முறையும் இருந்துச்சு. இப்போ டிவிக்கு முன்னாடி இப்படி கட் அவுட் மாதிரி உட்காந்துருக்கோம், இல்லைன்னா தின்னுக்கிட்டு இருக்கோம், மென்னுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் இப்படியே பழகி போயிட்டோம். அதனால் கைதட்டு மறந்து போச்சு. இப்போ பொதுக்கூட்டங்களுக்கு போய் அந்த காலத்தில் கைதட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நீங்கள் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, சந்தோஷம் வந்தால் சிரிக்கலாம், நல்லா இருந்தால் கைதட்டலாம். சில தொகுப்பாளர்கள் வந்து கைதட்டுறியா இல்லையா அப்படிங்கிறனால சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கூட நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கல்பனா திருபேந்திரா அவர்கள் எளிமையான கவிதை வரிகளில் அழகாக சொல்லி, எங்களோட பட்டிமன்றம் பேசுகிறவங்க தான் அவங்களோ அருமையாக சொன்னார்கள். அதனால் மணி நாம் வரட்டும், பேசலாம், இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கலாம். இவர் என்ன எவ்வளோ ஆர்வமாக இருக்காது. சமீபத்தில் கூட்டங்கள் போகலையா? இந்த கொரோனா காலத்தில் வீடுகளில் இந்த பேச்சாளர்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்க. எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்லுவார், நான் அவரோட ஒரு 12 ஆண்டு காலம் பணியாற்றினேன் தியாகராசர்களில். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அது. அப்போ நடக்கிறப்ப நிற்கிறப்ப கேட்குற கேள்வி பதில் எல்லாம் அதுக்கும் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த நிகழ்ச்சி இல்லைன்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்ன ஆவாங்கங்கிறதுக்கு அவர் அழகாக சொல்வார். அவங்களுக்கு ஒரு மாதிரியான கைகாலெலாம் நடுங்கி காய்ச்சல் வந்துருப்பான். அந்த காய்ச்சலுக்கு மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த நோய்க்கு ஒரு பேர் சொல்லுவார், அப்புறம் மருந்து சொல்லுவார். யார்? தோப்பா. அந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னா, அதை சொல்கிறேன் பாருங்க. அந்த நோய் போகணும்னா ஒரு கவருக்குள்ளே ஒரு 500 ரூபாய் வச்சு கையில் கொடுத்தோம்னா அந்த கைகால் ஆட்டம் நின்று போயிடுமா. அதுக்கு பேர் கவர்கானா நோயின்னு பேரான். கவர்கானா நோயின்னு பேரான். ஐயா திருப்பத்தூர் நமச்சிவாயம் அவர்கள் எங்களுக்கெல்லாம் மேடையில் பேசுகிற நகைச்சுவை நாகரிகமாக பேச சொல்லி கொடுத்த அவர் சொல்கிறப்ப என்ன சொல்லுவார்னா, எங்கே போனாலும் எப்பா நான் முழுக்க இருக்கிற மாதிரி பாருங்கள், கவரை கையில் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு குடும்பத்தை விட்டுட்டு கிளம்பிடுவேன், வாங்கினோடனே பைக்கில் வச்சு கிளம்புறதா வேலை, அதனால் எனக்கு போகிறப்ப கொடுங்க அப்படிமாறான். இப்போ நீலகண்டன் அவர்கள் தொடங்க இருக்கிறார். 15 மணித்துளிகள் பாடவும் பேசவுமான நிகழ்ச்சி. இடையிடையில் நான் சொல்லிவிட்டு நிறைவாக நான் ஒரு 10 நிமிஷம் பேசி முடித்த பிறகு நாம் எல்லோரும் விடைபெறலாம். இப்போது நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் சா நீலகண்டன் அவர்கள் கவியரசர் இன்றும் வாழ்கிறார் தத்துவ நெறிகளாக என்று பேச வருகிறார். வாங்க. ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. அதிபர் அவர்கள் சொன்னார்கள், இயேசு காவியம் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு இவர் என்ன மகாத்மாவா?
இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கிறது கோடிக்கணக்கான நீதி புத்தகங்களை படிக்கிறது. இங்க பாருங்க, நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிற ஆளுங்க. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.